வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 6ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் மற்றும் பியின் மதிப்புகளை காண்க. இங்கே ஒரு 3 கணக்குகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் மற்றும் பியோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது எடுத்துக்கலாமா பாருங்கள். முதல் இது என்ன இருக்குது? -3 × 4x + 9 = 21. இதில் என்ன இருக்குது பாருங்கள்? மாறி வேரியபிள் எக்ஸ் இருக்கா? எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் -3 பெருக்கல் இருக்குது. அப்போ -3 இந்த பக்கம் என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். 4x + 9 = 21/-3. இது +3ன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், இது வந்து பெருக்கல் இருக்குது இல்லையா? அப்போ இந்த -3 வந்து என்ன மாறும்? வகுத்தலாக தான் மாறும். கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3, 7 3 21. அப்போது 4x = இந்த மைனஸ் கேன்சல் ஆகலை, மைனஸ் மேலே எழுதிக்கணும் 7. இங்கே பாருங்கள், இது வந்து என்னது? +9 வலது பக்கம் கொண்டு வந்தால் -9 மாறும். அதுக்கு அடுத்தது x = பாருங்கள், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். எக்ஸ் கூட 4 பெருக்கல் இருக்குது. அப்போ 4 வந்து என்ன மாறும்? வகுத்தலாக மாறும். இங்கே பாருங்க, இங்கே -7 -9 ஒரே குறின்னா கூட்டணும். அப்போ 7 9 கூட்டினா 16 கூட்டி அதே குறியை எழுதணும். சரியா? மைனஸ் இருக்கா? மைனஸ் எழுதிடணும். 7 9 கூட்டினா 16. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 நாங்க 16. அப்போ x = என்னது? -4. மைனஸ் அப்படியே இருக்குது, 4 இருக்குது. இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. ரெண்டாவது கணக்கு எடுத்துக்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது கொடுத்து எடுத்து எழுதுவோம். 20 - 2 × 5 - p = 8. இதில் என்ன இருக்குது? மாறி வேரியபிள் p இருக்கா? பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 20 இந்த -2 இருக்கு இல்லையா? அந்த -2 இந்த முழு ப்ராக்கெட்டுக்கும் பொதுவானது உள்ளே பெருக்க போகிறோம். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருனா மைனஸு, 2 10. மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ்ஸு, 2 பியும் பெருக்குனா 2p = 8. இப்போ பாருங்க, 20 - 10. அப்போ 20லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 10 + 2p = 8. நமக்கு பியோட மதிப்பு தான் வேணும். அப்போ அந்த p இருக்கக்கூடிய உறுப்பு இங்கே இருக்கட்டும். = 8. இது என்னது? +10. இங்கே வந்தால் -10. அதுக்கடுத்து பாருங்க, p = 2 பியும் பெருக்கல் இருக்குது. அப்போ 2 இங்கே வந்து என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். பாருங்கள், இங்கே 8 - 10 வேறு வேறு குறி. வேறு வேறு குறினா என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ 10ல் 8 மைனஸ் பண்ணால் 2. பெரிய நம்பருக்கு என்ன இருக்குது? மைனஸ் தான், -2. சரியா? பாருங்கள், O 2 2, O 2 2. அப்போ என்ன அர்த்தம்? -1/1ன்னு அர்த்தம். அப்போ பியோட மதிப்பு மைனஸ் அப்படியே வந்து 1/1ன்னா 1ன்னு தான் அர்த்தம். இதான் என்னது? நமக்கு தேவையான பியோட மதிப்பு. அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? கொடுத்து எடுத்து எழுதுவோமா? மூணாவது பாருங்க. மூணாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 7x - 5 -4 × 2 + 5x = 10 × 2 - x. இதில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதுக்கு நம்ம இந்த ப்ராக்கெட்டை எடுத்துடலாம். 7x - 5 எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது இந்த -4 இருக்குது. அந்த -4 இந்த ப்ராக்கெட் உள்ளே பெருக்கணும். மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா மைனஸு, 4 2 8. இங்கே பாருங்கள், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினா மைனஸு, 4 5 20x = இப்போ இந்த 10 உள்ளே பெருக்கணும். 10 2 பெருனா 20. மைனஸ் ப்ளஸ் மைனஸு, 10யும் எக்ஸையும் பெருக்குனா 10x. 10 எக்ஸையும் பெருனா 10x. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாறிலிலாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். மாறிலாம் ஒரு பக்கம், மாறியெல்லாம் ஒரு பக்கம். அதாவது எக்ஸ் இருக்கிறதுலாம் ஒரு பக்கம், எக்ஸ் இல்லாதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 7x. சரியா? இங்கே என்ன இருக்குது? -20x. இது -10x ஈக்குவலுக்கு இடது பக்கம் கொண்டு வரும். என்ன மாறும்? +10x மாறிடும். ஈக்குவல்ட்டுங்க என்ன இருக்குது? 20. நம்பர் பாருங்கள், -5 இங்கே வந்தால் +5, -8 இங்கே வந்தால் +8. என்ன செஞ்சிட்டோம்? இந்த எக்ஸ் இருக்க உறுப்புலாம் ஒரு பக்கம், எக்ஸ் இல்லாதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள்,
இது 7x, இது 10x, இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். அப்போ 7ஐயும் 10ஐயும் கூட்டினா 17x. இந்த -20x அப்படியே வரட்டும் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டுவோமா? 20ஐயும் 5ஐயும் கூட்டினா 25, 25 கூட 8 கூட்டினா 33. எல்லாம் ஒரே குறி தான் இல்லையா? 25, 25, 28, 33 முடிஞ்சுது. இப்போ பாருங்க, இது ப்ளஸ் 17x, இது -20x, வேற வேற குறி. அப்போ கழிக்கணும். பெரிய நம்பர் சின்ன நம்பர் இது பண்ணுங்க. 20லேருந்து 17 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு நான் -3x ஈக்குவல் டு 33. நமக்கு எக்ஸ் தானே வேணும். பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 33 பை இந்த -3 எக்ஸ் பெருக்கல் இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணுங்க வந்து என்ன மாறும்? வகுத்தலா மாறும். ப்ளஸ்ல மாறும்னு சொல்லக்கூடாது சரியா? பெருக்கல் இருக்கு, அப்படியே இங்கே வந்து வகுத்தலா மாறும். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 11 3 33. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேன்சல் ஆகும், மைனஸ் அப்படியே எழுதிக்கங்க. இந்த 11 அப்படியே வந்துடும். இதான் என்னது? நமக்கு தேவையான எக்ஸோட மதிப்பு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.